அத்தியாயம் 2. சுந்தர் கைலாசத்தில் ஒரு மகாரிஷியை சந்தித்தது. பஞ்சாப் தேசத்தை சார்ந்த கிறிஸ்தவ சந்நியாசியாகிய சாது சுந்தர் சிங் என்பவர் தேசமெங்கும் சுற்றித் திரிந்து கிறிஸ்துவ மார்க்கம் பிரவேசம் பெற்றிராத திபெத், நேபாளம், கார்வால் முதலிய இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். அவர் 1912 வருடத்தில் அவ்விடங்களில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது பனி பிரதேசமாகிய கைலாசத்தின் வழியாக போகும்படி நேர்ந்தது. அங்கே சாது சுந்தர் சிங் அநேக குகைகளை கண்டார். அவைகளுள் ஒன்றில் வெகு காலம் யோகா பிரயாசத்திலிருந்து உயிர் துறந்த ஒரு துறவியினுடைய எலும்புக்கூடு இருந்தது. பின்பு சுந்தர் அப்பர்வதத்தில் இந்து ரிஷிகளில் எவரேனும் காண்பதற்கு அலைந்து திரியும் போது கற்பாறையின் மேல் ஒரு கற்சிலுவை நாட்டப்பட்டிருப்பதை திடீரென கண்டார். இந்து ரிஷிகளுடைய வாசஸ்தலமாக கொண்டாடப்படும் கைலாசத்தில் கிறிஸ்துவ மார்க்க சின்னமாகிய சிலுவையை தாம் கண்டதற்காக அதிக ஆச்சரியம் அடைந்தவராய் அவ்விடத்தில் அந்தரங்க கிறிஸ்து பக்தர்கள் எவராவது இருக்க வேண்டுமென்று எண்ணம் கொண்டு சுற்றுப்புறங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார். அங்குமிங்கும் அலைந்தும் எவரையும் காணாமல் சுந்தர் அதிக களைப்புற்றவராய் ஓரிடத்தில் உட்கார்ந்தார். சிறிது நேரம் சென்ற பின்பு மறுபடியும் தேட ஆரம்பித்தார். தேடுவதினால் பயனில்லை என்று கண்டு அவர் திரும்புகையில் சூரியனுடைய பிரகாசத்தினால் பார்வை மங்கல் அடைந்து தவறி விழுந்து சிறிது தூரம் கீழே சமமான இடத்திற்கு வந்து சேர்ந்தார். உருண்டு விழுந்ததினால் சிறிது நேரம் மயக்கமடைந்தார். ஆயினும் சில நிமிஷங்களுக்கு பிறகு சித்த சுவாதீனம் வந்தது. சுந்தர் தமது கண்களை திறக்கையில் தமக்கெதிரில் ஒரு பெரிய குகையையும் அதன் வாயில் அண்டையில் ஒரு பயங்கரமான தோற்றத்தையும் கண்டார். கண்டதும் நடுக்கமுற்று கொஞ்ச தூரம் பின் சென்றார். பின்பு பயத்தை தவிர்த்து தமக்கெதிரில் உள்ள தோற்றம் என்னவென்று அறியும் பொருட்டு அதை உற்று பார்க்கையில் அத்தோற்றம் வயது சென்ற மனிதனென தெரிந்து தைரியம் அடைந்து அங்கே வந்தார். அவ்வயோதிபர் தமது கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவரை போல் உட்கார்ந்திருந்தார். காண்போர் கரடியென ஐயப்படும்படி அவருடைய சரீரம் முற்றிலும் மயிரால் மூடப்பட்டிருந்தது. தாடி மயிர் தரையை தொடும்படி அவ்வளவு நீளமாக வளர்ந்திருந்தது. புருவங்கள் கண்களுக்கு முன் திரையை போல் தொங்கிக் கொண்டிருந்தன. மனிதனென கண்டு தைரியம் கொண்ட சுந்தர் அவரை ஓர் இந்து ரிஷி என நினைத்து அவர் அண்டை சென்று பேச முயன்றார். சில நிமிஷங்களாக அவ்வயோதிபர் சுந்தரை கவனியாது போல் இருந்தார். பின்பு அவர் தமது கண்களை மெல்ல திறந்து சுந்தரை பார்த்தார். அக்கண்கள் என் இருதயத்தில் புகுந்து அங்குள்ள எண்ணங்களை அறிந்து கொள்வன போல் அவ்வளவு பிரகாசமாயிருந்தன என்று சுந்தர் சொல்கிறார். ரிஷி சுந்தரை நோக்கி நாம் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்வோம் என்றார். இந்த ரிஷி என எண்ணம் கொண்டிருந்த சுந்தர் அவ்வார்த்தைகளை கேட்டதும் அதிக ஆச்சரியம் அடைந்தவராய் உடனே தலைவணங்க அந்த ரிஷி பயபக்தியான ஜெபம் ஒன்று செய்து இயேசு பெருமானுடைய நாமத்தை சொல்லி வணக்கமாய் முடித்தார். பின்பு அவர் தமது பெரிய தோல் பத்திரமாகிய புதிய ஏற்பாட்டை திறந்து மத்தேயு சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்தார். வாசித்து முடித்ததும் சுந்தர் சம்பாஷணையை ஆரம்பிப்பதற்கு ரிஷி மௌனமாயிருந்தார். அதை கண்ட சுந்தர் அவரை நோக்கி அவர் யார் என்றும் அவ்விடத்தில் வந்ததற்கு காரணம் என்னவென்றும் வினவினார். அதற்கு ரிஷி தமது ஜீவிய சரித்திரத்தை பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். சுமார் 318 வருஷங்களுக்கு முன்பு எகிப்து தேசத்திலுள்ள அலெக்சாண்ட்ரியா என்னும் பட்டணத்தில் ஒரு முகமதிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் இனச்சந்தார் வைராகியமுள்ள முகமதியராகியால் நானும் அம்மத வைராகியத்தில் வளர்க்கப்பட்டு வந்தேன். தினந்தோறும் ஜபம் செய்வதிலும் குரான் படிப்பதிலும் வெகு நேரம் செலவிட்டேன். ஆயினும் என் ஆத்மாவிற்கு திருப்தி உண்டாகவில்லை. ஆகையால் நான் தன்னடக்கத்தோடு ஜீவிக்க தீர்மானம் செய்தேன். அப்பொழுது எனக்கு வயது 30. உடனே நான் உலகத்தை வெறுத்து துறவரம் பூண்டு கண்விழிப்பிலும் தியானத்திலும் உபவாசத்திலும் காலத்தை கழித்து என் ஆத்மாத்திற்கு ரட்சிப்பை பெறும்படி ஒரு சந்நியாச மடத்தில் பிரவேசித்தேன். ஆனால் நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்ட போதிலும் என் ஆத்மாவுக்கு ஆறுதல் உண்டாகாததை கண்டு நான் அடைந்த மனக்லேசம் கொஞ்சமல்ல. இவ்வுலகத்தில் மன சமாதானமின்றி உயிர் வாழ்ந்திருப்பது எனக்கு பெரும் பாரமாக தோன்றியமையால் மரணம் வந்து என்னை துன்பத்திலிருந்து நீக்கிவிடும்படி நான் அடிக்கடி வேண்டினேன்.
நான் அவ்வாறு வேதனை கொண்டிருக்கும்போது ஒரு நாள் கிறிஸ்துவ பக்தன் இந்தியாவிலிருந்து வந்து ஆத்மத்திற்கு ஆறுதல் அளிக்க வல்ல பாவிகளுடைய இரட்சகர் ஒருவரை பற்றி பிரசங்கம் செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். அவரிடம் சென்று என் ஆத்மாவின் நிலைமையை எடுத்துரைக்க நான் ஆலோசனை கொண்டிருக்கையில் அவரே என்னிடம் வந்து அதை பற்றி வினவினார். நான் என் வரலாற்றை அவருக்கு விவரித்தபோது அவர் என்மேல் அனுதாபம் கொண்டவராய் என்னை பார்த்து, என் ஆத்மாவை துன்பப்படுத்துகிறது இன்னதென்று நான் அறிந்திருக்கிறபடியால் உன்னை தேற்றி ஆற்றி உனக்கு இளைப்பாறுதல் அளிக்கக்கூடிய ஒருவரை பற்றி நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி அவர் தம்முடன் கொண்டு வந்த ஒரு சிறிய புத்தகத்தை திறந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற இது போன்ற சில வாக்கியங்களை வாசித்து அதன் அர்த்தத்தையும் எனக்கு விவரித்தார். அந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்டதும் என் ஆத்துமத்திற்குள் ஒரு புதிய சந்தோஷம் புகுவதைப் போல் தோன்றியது. துன்பத்திலிருந்து சீக்கிரம் ஈடேறும்படி நான் தினந்தோறும் அப்பக்தனிடம் சென்று அவர் பாதத்தண்டை உட்கார்ந்து பரம சந்தோஷத்தின் இரகசியத்தை கற்றுக்கொண்டேன். இயேசு பெருமானுடைய ஆச்சரியமான இரட்சண்ய வல்லமையை அறிந்து கொள்ள எனக்கு வெகு காலம் பிடிக்கவில்லை. உடனே நான் என் குருவினிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவனானேன். கிறிஸ்தவனானதும் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டுமென்று பேராவல் எனக்குள் உண்டாயிற்று. அவ்வாசை என் இருதயத்தில் பற்றி எறியவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் என் குருவுடனே தேசமெங்கும் சுற்றி திரிந்து கிறிஸ்துவ மார்க்கத்தின் அந்தரங்கங்களை பிறருக்கு போதிப்பதற்கும் பிரசங்கம் செய்வதற்குமான முறையை கற்றுக்கொண்டேன். என் குருவினுடைய பெயர் ஜெர்னாஸ். அவர் ஜப பிரசித்தி பெற்ற பிரான்சிஸ் சேவியர் அவருடைய உடன் பிறந்த மகன். இந்த ஜெர்னாஸ் ஏறக்குறைய உலகம் முழுவதும் சுற்றி சுவிசேஷ வேலை செய்து வந்தார். அவர் மகா மொகலாய சக்கரவர்த்தியாகிய அக்பர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்து லௌகீக காரியங்களிலும் வைதீக காரியங்களிலும் தலைவராயிருந்த அநேகரை கிறிஸ்தவராக்கினார். அந்த தோல் பத்திரமாகிய புதிய ஏற்பாடும் அவரிடமிருந்து விலையுயர்ந்த மரண சாசன பொருளாக நான் பெற்றுக்கொண்டதே இது. கொன்ஸ்டன்டீன் சக்கரவர்த்தி காலத்தில் கையினால் எழுதப்பட்ட பண்டைய காலத்து பிரதிகளில் ஒன்று. பிரான்சிஸ் சேவியர் அதை தம்முடைய வசத்தில் வெகு காலம் வைத்திருந்தார். அவர் மரணம் அடைந்த பின்பு அது என் குருவாகிய ஜெர்னாஸுக்கு கிடைத்தது. அவர் அதை அதிக விலையுள்ள ஒரு பொருளாக மதித்து வந்தார். ஜெர்னாஸ் தேசத்தை விட்டு புறப்படும் போது அந்த தோல் சுருளை எனக்கு கொடுத்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு கட்டளையிட்டார். நான் அந்த கட்டளை உடனே என் சிரம் மேற்கொண்டு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே 75 வருட காலமாக, அதாவது என் 105 வயது மட்டும் எங்கும் சுற்றி திரிந்தேன். அது போன்ற கஷ்டமான வேலை செய்த நான் அதிக வயது சென்றிருந்த போதிலும் ஆண்டவர் என் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆதரித்து வந்தார். நான் உலகம் முழுவதும் சுற்றியமையால் இப்பொழுது எனக்கு 21 பாஷைகள் தெரியும். இவைகளில் உன்னுடைய இந்துஸ்தானியும் ஒன்று. 105வது வயது வந்ததும் என் சரீரத்தில் நாளுக்கு நாள் பலன் குறைந்து கொண்டே வந்தது. அதை அறிந்த நான் இனி எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயலாது என்று கண்டு என் ஜீவியத்தில் மீதியுள்ள கொஞ்ச காலத்தை கடவுளுடைய ஐக்கியத்திலும் தியானத்திலும் கழிக்க எண்ணம் கொண்டு நான் சுவிசேஷ பிரசங்கியாய் அலைந்து திரிந்த காலத்தில் பார்த்திருந்த இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஏனென்றால் இவ்விடமானது இளைப்பாறுதலுக்கு ஏற்றதாயிருந்தது. சுற்றிலும் அநேக மைல் தூரம் எந்த விதமான இருப்பிடமும் இல்லை. குளிர் அதிகமாக இருக்கிறபடியால் மனித சஞ்சாரமற்றதாய் இருக்கிறது. என்னை சுற்றிலும் உள்ள இயற்கை தோற்றங்கள் மனதை கவரக்கூடிய அழகுள்ளவைகளாய் இருக்கின்றன. மரங்கள் அடர்ந்த பெரிய காடுகள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. அக்காடுகளில் எண்ணுக்கடங்கா பலவித மூலிகைகளும் பழங்களும் உண்டு. சில மூலிகைகள் நோய்களை தீர்க்கக்கூடியன, சிலவற்றில் ஜீவாமிர்தமே அடங்கியுள்ளது. நான் இவற்றை தின்றே சரீர பலத்துடன் இருக்கிறேன். மாரி காலத்தில் அல்லும் பகலும் பனி பெய்யும் போது உஷ்ணத்தை தரக்கூடிய ஒருவித மூலிகையை தின்று என்னை உஷ்ணப்படுத்தி கொள்கிறேன். காட்டு மிருகங்களிடத்தில் எனக்கு பயமில்லை, அவைகளும் எனக்கு பயப்படுகிறதில்லை. ஆதலால் குளிர் அதிகமாயுள்ள காலத்தில் காட்டுக்கரடிகள் என் குகைக்கு வர நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் நெருங்கி சுருண்டு கொண்டு ஒருவரையொருவர் உஷ்ணமாக்கி கொள்வோம். இவ்விதமாக நான் இவ்விடத்தில் ஜபத்திலும் தியானத்திலும் சில வருஷங்களை கழித்த பின் இந்த அழிவுள்ள சரீரத்திலிருந்து விடுதலை பெற்று
பரம வீட்டை அடைய வாஞ்சித்தேன். ஆகையால் நான் அதற்காக கடவுளை நோக்கி ஜெபம் செய்ய தொடங்கினேன். சில சமயங்களில் அநேக மணி நேரமாக முழங்காலிலிருந்து விண்ணப்பம் செய்தேன். அவ்வாறு நான் ஒரு நாள் சர்வ வல்லவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தபோது திடீரென எனது குகையில் ஒருவித சத்தம் உண்டாவதை நான் கேட்டேன். அது அநேக பறவைகள் சிறகுகளை அடித்து கொண்டு அங்கும் இங்கும் பறக்கும் சத்தத்தை போல் இருந்தது. சத்தம் எதினால் உண்டாயிற்றென்று அறியும் பொருட்டு நான் என் குகையை சுற்றி பார்த்ததும் ஒன்றியும் காணாததினால் பெருமூச்சு விட்டு அச்சத்தத்தின் இரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும்படி கடவுளை நோக்கி ஜெபித்தேன். என் ஜெபம் முடிந்ததும் யாரோ ஒருவர் தமது கையினால் என்னை தொடுவது போல் இருந்தது. உடனே என்னுடைய ஞான கண்கள் திறக்கப்பெற்று பிரகாசமான தேவ தூதர்களால் குகை நிறைந்திருக்கிறதையும் தங்களுடைய ராஜாவாகிய கிறிஸ்துவை பின்தொடர்ந்து ஒரு பெரிய வான சேனை உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் கண்டேன். மகிமையின் ராஜா என் அண்டை வருகிறதை நான் கண்ட மாத்திரத்தில் அவரை வணங்குவதற்கு சாஷ்டாங்கமாக விழுந்தேன். அதை கண்ணுற்ற எம்பெருமான் தாமே எமது கையை பிடித்து தூக்கி என்னை பார்த்து, என் உண்மையுள்ள ஊழியக்காரா, இப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டது. நீ ஒருபோதும் மரணத்தை காண மாட்டாய். அதிக மகிமையோடு சீக்கிரத்தில் சம்பவிக்கக்கூடிய என்னுடைய 2ஆம் வருகை மட்டும் நீ உன் சரீரத்தை முற்றிலும் விட்டுவிட முடியாது. பிசாசோடும் அவன் கூட்டாளிகளோடும் பயங்கரமாக போர் செய்யும் என் உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் செய்வதும் வேண்டிக் கொள்வதுமே நீ இனி செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புதிய இருதயத்தை எனக்கு அருளி செய்து வான்சேனை தம்மை பின்தொடர திருநகரத்திற்கு திரும்பலானார். அதற்கு பிறகு பூமியிலேயே தங்கள் ஓட்டத்தை முடித்து பரம சந்தோஷத்திற்குள் பிரவேசித்திருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் என்னிடம் வந்து எனக்கு அபூர்வமாய் அளிக்கப்பட்ட ஸ்லாகியத்தை பற்றி மகிழ் கொண்டாடினார்கள். அந்நாள் முதற்கொண்டு பரிசுத்தவான்களில் யாராகிலும் என்னோடிருந்து என்னுடைய ஊழியத்தில் உதவி புரிவது வழக்கம். ஆகையால் ஜெபமும் தியானமும் துதியும் வேண்டுதலுமே இப்பொழுது என்னுடைய வேலை. ஜெபத்திலும் தேவனை துதித்தலிலும் நான் என்னுடைய நாளை ஆரம்பித்து மீதியான நேரத்தை உலகத்திலுள்ள பலவிடங்களை ஆவியிலே போய் காண்பதற்கு செலவிடுகிறேன். இதுதான் எனக்கு அருளப்பட்ட விசேஷமான ஸ்லாகியம். என் சடலம் இக்குகையிலே இருக்க நான் ஆவியிலே எங்கும் சுற்றி திரிவதற்கு எனக்கு அனுமதி உண்டு. அப்படி இல்லாவிட்டால் பலவிதமான கிறிஸ்தவ சபைகளுக்காக அவைகளின் முக்கிய குறைகளை அறிந்து எப்படி நான் ஜெபம் செய்வதாவது வேண்டிக் கொள்வதாவது கூடும். இது உனக்கு விபரீதமாய் தோன்றலாம். நான் என்னை பற்றி அதிக பெருமை கொண்டிருப்பதாக நீ ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசையருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்வதை கேள். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி நான் உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுக்கத்தையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆமேன்.